அருளை உருவான அன்னை விஷ்ணு துர்க்கை திருக்கருணையாலே ஹரிச்சந்திரா டிவி நேயர்கள் அனைவரும் நல்லது நடக்கும், நல்லதே நடக்கும். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் இதை தானமாக கோயிலுக்கு இல்லை உங்களுடைய நண்பர் திருமணத்திலையோ இல்லை உங்களுடைய நண்பருடைய குழந்தையோடைய பிறந்த நாளுக்கோ இதை தானமாக கொடுத்தா உங்களுக்கு அதிகப்படியான ஆற்றல்கள், நற்செயல்கள் உங்களுக்கு கிடைக்கும். அப்படி என்ன சுவாமி தானமாக கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, குறிப்பாக சித்தர் கோயிலுக்கு நீங்கள் ஒரு 6 அடி 6 அடி கண்ணாடி, முகம் காக்கும் கண்ணாடி, அதை தானமாக நீங்கள் வாங்கி கொடுத்தீங்கன்னா, சித்தர் கோயிலுக்கு தானமாக வாங்கி ஒரு 6 அடி நிறையா சித்தர் கோயில் இருக்குது தமிழ்நாட்டிலையும் பாண்டிச்சேரிலையும். அந்த சித்தர் கோயிலில் நீங்கள் ஒரு 6 அடி கண்ணாடியை வாங்கி தானமாக கொடுத்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் பல மாற்றங்கள் வரும். இது கண்கூடாக நான் சொல்லி நிறையா பேர் நிறைய செல்வந்தராக ஆயிக்கிறாங்க. அதுபோலவே பிறந்த நாளுக்கு போகும்போதும் கேர்ஃபுல்லாக எடுத்துன்னு போகணும். கண்ணாடி தானமாக கொடுங்க. அதே மாதிரி உங்கள் வீட்டு முன்னாடி, உங்கள் வீட்டு உள்ளே வந்த உடனே வரவங்க கண்ணாடியை பார்க்கணும். அந்த மாதிரி பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கிற நெகட்டிவ்லாம் இருக்காது. இப்போ நம்ம நேராக போகிறோம், ஒரு வீட்டுள்ளே போகிறோம், ஒரு கண்ணாடியை பார்த்தா டக்குன்னு நம்ம என்ன பார்ப்போம்? நம்ம முகத்தை தான் பார்ப்போம். அப்போ நம்ம முகத்தில் பார்த்து நம்ம முகத்தில் என்ன குறைன்னு அதை தான் கண்டுபிடிப்போம். நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ இந்த வீட்டில் என்ன குறைன்னு அவங்க கண்டுபிடிக்க மாட்டாங்க. இந்த வீட்டை இது அழகாக இருக்குது, அப்போ அந்த அழகாக இருக்குது அவங்க எண்ணம் தோணும் போதே அந்த அழகு கெட்டுப்படும். ஒரு கண்ணடி பட்டாளம், அதை சொல்லடி பட்டாளம் பண்ணலாம், கண்ணடி படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அது கண்ணாடி இல்லை, கண்ணடி. அதுபோல் உங்கள் வீட்டு வாசப்படியில் கண்ணாடியை ஒன்று வச்சுடுங்க. என்ட்ரன்ஸ் உள்ளே வரும்போதே பார்க்கணும், அவங்க பார்க்கும்போது கண்ணாடி தெரியணும். அந்த மாதிரி தெரிஞ்சு உங்கள் வீட்டில் நீங்கள் வச்சிங்கன்னா உங்கள் வீட்டில் எவருடைய கண்ணடியும் படாது. நல்லா புரிஞ்சுக்கணும், கண்ணடியும் படாது. நீங்கள் கண்ணாடி உங்கள் வீட்டில் வச்சிங்கன்னா யாரோட கண்ணடியும் படாது. இதை புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி சிவன் கோயிலில், பெருமாள் கோயிலில், முருகர் கோயிலில், அம்மன் கோயிலில், பிரசித்திப்பட்ட அம்மன் கோயிலில், முருகர் கோயிலில், சித்தர் கோயிலில் நீங்கள் இந்த கண்ணாடியை, இப்போ முருகர் கோயில்னால் 6 கொடுக்கலாம், சிவன் கோயிலுக்குன்னா 5 கொடுத்து இப்போ நீங்கள் மாட்டி பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை பாருங்கள். சதா சிவமே பார்ப்பார். சதாசிவம் உங்களுடைய நீங்கள் கொடுத்த கண்ணாடியை பார்த்து கொண்டே இருப்பார். அப்போ என்ன அங்கே விளையும்? ஒரு கண்ணாடி எடுத்துங்க, ஒரு கண்ணாடி எடுத்து சூரியனில் காட்டுங்க, சூரியனுடைய பவர் ஃபுல்லாக அந்த கண்ணாடியிலேருந்து வெளியே வரும். அப்போ எதுவாக நீ பார்க்கின்றாயோ அதுவாகவே தரக்கூடியது தான் இந்த கண்ணாடி. நீ சிரித்து பார்த்தீங்கன்னா சிரிச்சு இருக்கும், நீ அழுது பார்த்தா அழுது இருக்கும். இப்போ நீ என்ன மனநிலையில் இருக்கின்றாயோ அந்த மனநிலையை அப்படியே எடுத்து காட்டக்கூடியது தான் கண்ணாடி. இது நல்லா புரிஞ்சுக்கணும். இதே இந்த கண்ணாடியை மிருகங்களை போய் காட்டினீங்கன்னா, நாய்கிட்ட போட்டுன்னா நாய் ஒன்றும், ஏன்னா அறியாமை. மனிதன் மட்டும்தான் கண்ணாடியை பார்த்து நாம் தான் அங்கே இருக்கிறோம் தெரியும். வேறு பறவையோ, கோழியோ, நாயோ, கழுதையோ, குதிரையோ, குரங்கோ, பலதரப்பட்ட மிருகங்களோ அதை பார்த்தா தெரியாது. ஆனால் அதே நாய் ஒரு 5 வருஷம் அந்த கண்ணாடியை பார்த்ததுன்னா அதோட உருவம் தெரிஞ்சும். அது நல்ல ஜாதி உள்ள நாய். என்ன சாமி இதுலேயும் ஜாதி இருக்கானா? ஜாதி இருக்குது. கோம்பைன்னு ஒரு நாய் இருக்குது. அந்த நாய் கண்ணாடியை பார்த்து குலைக்கும். ஆரம்பத்தில் குலைக்கும், அதுக்கப்புறம் நம்ம தான் அதுன்னு தெரிஞ்சிடும். இப்போ இந்த கண்ணாடியை நீங்கள் தானமாக கொடுத்தால், ஒவ்வொரு இடத்துல திருமணத்தில் கண்ணாடி பொண்ணு மாப்பிள்ளை கொடுக்கும்போது கண்ணாடியை கொடுங்க. ஏன் சாமி அதெல்லாம் கொடுக்க முடியுமா? கொடுக்கணும். நீ என்ன மனநிலையில் இருக்கின்றாயோ அந்த மனநிலையை பிரதிபலிக்கக்கூடியது தான் கண்ணாடி. நீ துக்கமாக இருந்தாலும் நீ என்ன செய்வ? தலை சீவ, பவுட்ரு போடுவ, மேக்கப் பண்ணிக்குவ, நல்லா இருக்கிறேன். அப்போ கண்ணாடியை பார்க்கும் போதெல்லாம் உன் மனசு என்ன சொல்லுவோம்? நல்லா இருக்கிறேன், அழகாக இருக்கிறேன். நீ அசிங்கமாக இருந்தாலும் உன்னை அழகாக காட்டுவது கண்ணாடி.
அந்த கண்ணாடியை நீங்கள் சிவன் கோயிலுக்கோ, சித்தர் கோயிலுக்கோ, முருகர் கோயிலுக்கோ, அம்மன் கோயிலுக்கோ, இல்லை உங்களுடைய நண்பர்களுக்கு திருமணத்துக்கோ நீங்கள் தியானம் செய்தால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய மாற்றங்கள் பல. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இந்த கண்ணாடி தியானம்னு ஒன்று இருக்குது. நீங்கள் அப்படியே உட்காந்துக்க வேண்டியது தான். டெய்லி ஒரு 5 நிமிஷம் பார்த்தீங்கனாலே போதும். இந்த கண்ணாடி தியானம். உங்கள் கண்ணை நீங்களே பார்க்கணும். பார்க்க இதெல்லாம் வந்து நீங்கள் இந்த கண்ணாடி தியானம் எப்படி செய்யலாம் அப்படின்னா, அந்த கண்ணாடி நீங்கள் மட்டும்தான் பார்க்கணும். கண்ணாடி வாங்க போகிறீங்க இல்லையா, அங்கேயே சொல்லிடணும், இந்த பிம்பம் என்னுடைய பிம்பம் மட்டும்தான் அந்த கண்ணாடியில் இருக்க வேண்டும். அப்போ கண்ணாடி யூஸ் பண்ணுறவன், கண்ணாடி செய்கிறவன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவன்கிட்ட போய் சொல்லிடணும், பேப்பரை போட்டு கொடுத்துருப்பான்னு சொல்லிட்டு வீட்டில் வரும்போது ஒரு ரூமில் நீங்கள் ஞானம் பெறணும், உங்களுடைய ஆற்றலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஒரு கண்ணாடியை வாங்கிக்கிங்க. ஒரு 6க்கு 6, 8க்கு 8 கண்ணாடி வாங்கி அப்படியே அந்த கண்ணாடி முள்ள உங்கள் கண்ணையே பார்த்துக்கினே இருந்தீங்கன்னா கொஞ்ச நாள் பொறுத்து உங்கள் கண்ணுலேருந்து ஒரு ஜோதி தெரியும். இதை பார்த்தவர் அருள் பிரகாச வள்ளல் பெருமான் வள்ளலார் இதை பார்த்து தான் அருள் பெருஞ்சோதி, அருள் பெருஞ்சோதி, தனிப்பெரும் கருணை, அருள் பெரும் ஜோதி என்று சொன்னார். இந்த அருள் பெரும் ஜோதியாகப்பட்ட வள்ளல் பெருமான் இந்த கண்ணாடியை பெரிய சிறப்புடையதாக கடைசியாக பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்திலே கடைசியாக கொண்டிய மிக மிக பெரிய ஞானி யாருன்னா அருள் பிரகாச வள்ளலார் தான். அவரே இந்த கண்ணாடி தானம் செஞ்சிருக்கிறார். அதனால் நீங்களும் இந்த கண்ணாடி தானமாக கொடுங்க, உங்கள் வீட்டில் கட்டுங்க. அதே மாதிரி நான் கடை வச்சுக்கிற சாமி, வியாபாரமே நல்லா ஓட மாட்டுது அப்படின்னு சொன்னீங்கன்னா, உங்கள் பார்ட்டி வந்து நிற்கிறாங்களே அதுக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா கண்ணாடி ஸ்லாண்டிங்காக வச்சுருங்க. ஸ்லாண்டிங்காக வச்சிட்டிங்களாமே போதும், அவனுடைய முகத்தை பார்த்தாலே போதும். கண்ணாடி பார்க்குறதுக்கே அவன் வருவான். ஒன்றும் இல்லை, நீங்கள் 2 வீலரில் போங்க, காரில் போங்களாம். போகும்போது இந்த ஆட்டோ பின்னால் கண்ணாடி இருக்கும் பாருங்கள். 2 வீலரில் போகும்போதே அந்த ஆட்டோ கண்ணாடி அப்படி இப்படி பார்த்துக்கினே போவான். அப்போ கண்ணாடிக்கு எவ்வளோ ஈர்ப்பு இருக்குது பார்த்துங்க. இது யாரும் தெளிவாக சொல்லணும். நீங்கள் தெளிவாக இதை கேட்டிங்கன்னா கண்ணாடியோட மகத்துவம் தெரியும். அதே மாதிரி உடைந்த போன கண்ணாடியை வீட்டில் வைக்கக்கூடாது. உடைஞ்சு போன கண்ணாடியை வீட்டில் இருக்கக்கூடாது, அது அபசக குணம். நீங்கள் உடைஞ்சு போன கண்ணாடி உங்கள் முகத்தை பாருங்களா, கிராக்காக இருக்கும். அதே மாதிரி ஈடும் தாழ்த்தியமாக இருக்கக்கூடிய கண்ணாடியை வைக்கக்கூடாது. அதனால் இந்த கண்ணாடியை நீங்கள் ஒவ்வொரு சிவன் கோயிலுக்கும், பிரம்மா கோயிலுக்கு கொடுத்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையே மாறும். சிவன் கோயிலுக்கு கொடுத்தீங்கன்னா உங்கள் முக்தி ஆவீங்க. சித்தர் கோயிலுக்கு கொடுத்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை பல மடங்கு உயரும். அம்மன் கோயிலுக்கு கொடுத்தீங்கன்னா பல செல்வங்கள் வரும். பெருமாள் கோயில் கொடுத்தீங்கன்னா பணமாக கொட்டும். எனவே இந்த கண்ணாடியை தானமாக கொடுங்கள். கண்ணாடி தியானம் செய்யுங்கள். நீங்கள் அனைவரும் ஆனந்தமாக இருங்கள். நல்லது நடக்கும், நல்லதே நடக்கும். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், சிவசிதம்பரம், அருணாச்சலம்.